அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஊரே உங்களை வியந்து பார்க்க வைக்க போகும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசி பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக புத ஆதித்ய யோகம் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாக் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வித்தை காரகன், வித்யா காரகன் மற்றும் மாதுள காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னி உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினார் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் விரயஸ்தானமான 12ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் வெற்றி நடைபோடும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அனைத்துமே நிறைவேறும் வகையில் புனித யாத்திரைகள் நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுய ஜாதக அடிப்படையில் தசா புக்தி பலம் ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும்போது பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார
நிலையில் உயர்வு போன்றவை ஏற்பட இருக்குதுங்க. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பெற்றோருடைய ஆதரவு திருப்திக்கு தருங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கூட இந்த தருணங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தன குடும்ப காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12 இருந்தால் அவர் தோஷத்தை குறைக்கும் வண்ணம் குரு ராசியை பார்வையிடுகிறாருங்க. ராசியில் 3ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலம் சகோதர கருத்து வேற்றுமை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை தராதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷங்களும் தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர் உங்களுக்கு அமைய இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதன் இணைந்திருப்பதாலும் தொழில் முயற்சி வெற்றி பெறுங்க. புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகள் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு புதிய இடத்தை வாங்கும் முயற்சி வெற்றி பெறுங்க. அதே போல் புதிதாக வீடு கட்டுவது சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட துலாம் ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் நீடிக்குது. திடீரென கோபம் ஏற்பட்டு உணர்ச்சி வசப்படுவீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை உணர்ச்சி வசமாக்கி நிலை குலைய செய்யும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இரத்த சோகை முதலிய நோய்களால் துன்பப்படுபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. அது மட்டுமில்லாம சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவ இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தை குதூகலத்தில் ஏற்படுத்தும். துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறது. அதே போல் மணமாலைக்காக காத்திருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.